சென்ற மாதம் தமிழகத்துக்கு வடக்கிலிருந்து ஒரு பெருங்கட்சியின் தலைவர் வந்து நிருபர்களை பார்த்து டீலிமிட்டேஷனை யார் ஆதரிக்கிறார்களோ, அதுவும் குறிப்பாக ஃபேர் டீலிமிட்டேஷன் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தமிழ்நாட்டின் விரோதி, அவர்கள் ஹெட்டப்பர் என்று கூறிவிட்டு வீரவசனம் பேசிவிட்டு சென்றார். அப்பொழுது அந்த டீலிமிட்டேஷன் மசோதா நாடாளுமன்றத்தில் வரவிருப்பதாகவும் அந்த மசோதாவில் திமுக நிலை என்ன என்று ஒரு கேள்வியினை எழுப்பிவிட்டு சென்றார். வராதா மசோதாவுக்கு வரப்போகிறது என்று அந்த கட்சியின் தலைவரே எடுத்து கொடுத்தவுடன் அந்த கட்சியின் வாளாக செயல்படும் தமிழ்நாட்டின் அந்த கட்சியின் தலைவர் ஒருவர் 17ஆம் தேதி வருகிறது மசோதா, 16ஆம் தேதி வருகிறது மசோதா, பாருங்கள் திமுக நிலைப்பாட்டை பாருங்கள், என்ன செய்ய போகிறார்கள் பாருங்கள் என்று அவரும் அவர் பங்குக்கு வீரவசனம் பேசினார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், வராதா மசோதா பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் திமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு, தமிழ்நாட்டுக்கும் எல்லளவுக்கும் எந்த தீங்கும் வரவிடக்கூடாது. திமுகவின் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தற்போதைய 7.18% ஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றம் அதே இடஒதுக்கீடு இருந்தே தீர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாது என்று கடந்த மார்ச் மாதம் முதல் முறையாக தென்னக முதல்வர்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே அழைத்து ஒரு சிறப்பு கூட்டத்தை வைத்து அங்கே தீர்மானத்தை செய்தவர் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரித்திரம் தெரியாதவர்கள் ஏதோ திடீரென்று அவர் கைப்பாவையாக தமிழ்நாட்டிலே ஒரு கைப்பாவை வந்துவிடன் அவசர கதியிலே அனைத்து கட்சி நாடாளுமன்ற கூட்டத்தை உறுப்பினர் கூட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், முதல்ல காவிரி தண்ணி வரல, மேகதாடு அணை கட்டப்படுகிறது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போடுங்கள், ஒரு முடிவு எடுங்கள் என்றோம். ஆனால் தமிழ்நாட்டு முதல்வரோ அதை பற்றி எந்த முடிவும் எடுக்காமல் தமிழ்நாட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து கூட்டத்தை வைத்து ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள். என்ன தீர்மானம்? டீலிமிட்டேஷன் இப்படியே இருக்க வேண்டும், நோ டீலிமிட்டேஷன், இப்போது இருக்கின்ற 543 தொகுதிகளும் அப்படியே இருக்க வேண்டும், ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு செய்தார்கள். பிறகு காவிரி பற்றி பங்கீடு பற்றி பேசவே இல்லை. பிறகு ஏதோ அவர்களுக்கு காங்கிரஸ் சொல்கிறது என்று மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன தீர்மானம்? அங்கேயும் நாங்கள் டீலிமிட்டேஷன் கூடாது, 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். அதை திமுகவும் ஆதரித்தது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நிலைப்பாடு ஆதரித்தோமா? ஆனால் நேற்று மாலை என்ன ஆயிற்று? தமிழ்நாட்டின் முதல்வர், இங்கு 2 தீர்மானங்களை போட்ட முதல்வர் திரு விஜய் அவர்கள், காங்கிரஸ் பேச்சை கேட்டு கைப்பாவையாக நடந்து கொள்ளும் திரு விஜய் அவர்கள் அமித்ஷாவை பார்த்தவுடன் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார். என்ன நிலைப்பாடு? ஃபேர் டீலிமிட்டேஷன். முதல்ல டீலிமிட்டேஷனே மாற்றக்கூடாது, 71 எப்படி இருந்ததோ அப்படியே ஃப்ரீஸ் செய்யுங்கள் என்று அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டுவிட்டு சட்டமன்றத்தில் ஏகமனத்துடன் தீர்மானம் போட்டுவிட்டு அமித்ஷாவை பார்த்தவுடன் கூட்டணி மாறிவிட்டாரா விஜய் என்ற கேள்விக்கு வருகிறது. பாஜக காங்கிரஸ் கூட்டணி விட்டு பாஜக கூட்டணிக்கு மாறிவிட்டாரா இல்லை, அவருக்கு அமித்ஷாவை பார்த்தவுடன் பயம் வந்து விட்டதா என்ற அச்சம் வந்திருக்கிறது. பல்டி அடித்த முதல்வர் திரு விஜயை பற்றி கேட்கிறோம், உங்கள் நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவரும் சரி எங்கள் எதிர்கட்சி தலைவரும் சரி ஒரே நிதானமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அங்கே தென்னக முதல்வர் கூட்டத்திலே திரு டி.கே. சிவகுமார் என்ன சொல்கிறார்?
காவிரி நதிநீர் பங்கீடு பற்றி பேசினாலும் ஒத்துழைப்பு, புதிய வார்த்தையை ஒன்றை கொண்டு வருகிறார். என்ன ஒத்துழைப்பு? அந்த ஒத்துழைப்பு படி என்ன சொல்கிறார்? இனி மேகதாது அணையை கட்ட வேண்டும். மேகதாது அணை கட்டுவதால் ஒத்துழைப்பு, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக ஒத்துழைப்பு, இதனால் அதிகமான நாங்கள் தண்ணீர் தர முடியும் என்று சொல்கிறார். அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காக்கிறார். ஆனால் இதே காவிரி நதி நீர் பங்கீடு பற்றி அவர் பேசும்போது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலே வந்து தீர்ப்பை படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இதே தானே எங்கள் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்கள் கர்நாடகா போகாதீர்கள், ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறது, சாதகமாக இருக்கும்போது நீங்கள் போய் போகாதீர்கள் என்றோம். அப்போது நான் போய் கர்நாடகா முதல்வரை சந்தித்து பேசுகிறேன்னு சொன்னீர்களே, அது தவறான முடிவு தானே. இதே தானே நாங்கள் சொன்னோம். இதுதான் திமுக உங்களுக்கு எடுத்துக்கொள், உங்கள் அனுபவம் பத்தவில்லை, அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி திமுக, சொல்லும்போது கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கூட இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் ஒருத்தனுக்கும் அனுபவம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களா, படித்த மேதாவிகளை கூட வைத்திருக்கிறார் என்று காங்கிரஸ் நினைத்துக் கொள்கிறது. எப்பயுமே காங்கிரஸ் வந்து 1-2 படித்த மேதாவிகள், அது பெரிய மேதாவிகள் வருவாங்க, வந்து தமிழ்நாட்டு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது, அவர்கள் தான் கரைத்து குடித்து தமிழ்நாட்டு அரசியலை நிலையை மாற்றப் போகிறார் என்று தவறான அறிவர்களை கூறுவார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பார்கள். அதுதான் இருக்கு. எங்கள் கேள்வி என்றால், இந்திய பெரிய கட்சியின் தலைவரே, நீங்க சொன்ன எட்டப்பர் யார்? இன்று டீலிமிட்டேஷன்ல நோ டீல் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நிலையை மாற்றி ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டும் என்று கேட்கின்ற அந்த எட்டப்பர் யார்? நீங்கள் கூட்டணி வைக்கும் கட்சி ஆட்சியின் முதலமைச்சர் தானே திரு விஜய். அப்போது திரு ராகுல் காந்தி யாரை எட்டப்பர் என்கிறார்? விஜயா? அதுக்கு விஜய் பதில் சொல்வாரா? இல்லை மாணிக்கம் தாக்கூர் இருக்காரா? எங்க இருக்கான்னு தெரியல, பக்கத்தில் பார்த்தா இந்த போஸ்டர் இருக்கு, கூட்டம் போட்டுக்காரு, அந்த கூட்டத்திலே இந்த மாதிரி பேசுறது தவறு என்று சொல்வாரா? இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் கேட்டோம், ஏங்க காங்கிரஸ் நிலைப்பாட்டை சொல்லுங்க. கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு, தெலுங்கானாவில் நிலைப்பாடு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாறி மாறி பேசுறீங்களே, இங்க நிலைப்பாடு என்ன? காவிரி நதிநீர் பங்கீடை பற்றி ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் வாய் திறக்கவில்லை? தமிழ்நாட்டுக்கு வருகின்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் பேசவில்லை? இதை கேட்பது தவறா? எங்கள் மாநிலத்தின் உரிமைக்கு போராடுகிறோம். திமுகவும் சரி, திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் போராடுகிறது. இங்கே வருவதெல்லாம் வெறும் ப்ரெஸ்ஸை பார்த்து விதவுட் பப்ளிசிட்டி பண்ண போகிறாங்க. இப்போது கேட்க பல்ட்டி அடித்த திரு விஜய் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் உண்மையான நிலைப்பாடு என்ன? இது அறிய நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள்.